Hi friends, last video la function na enna adoda definition enna adukku eppdila nama represent pannalam அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது அந்த function related ஆன examples தான். இதுல இருக்க எக்சர்சைஸ்லாம் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படினா x y ன்னு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. r அப்படினு நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த r வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸில் 1 2 3 4ன்னு 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயில் 2 4 6 8 10ன்னு 5 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 2 2 4 3 6 4 8ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸு ஒய். இங்கே ஆர் எதுக்கு எழுதிக்கணும்னா நமக்கு ஆர்ன்ற நேமில் தான் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ்க்குமே இமேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எவ்ரி எலிமெண்ட் ஹாஸ் அ இமேஜ்ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் அந்த இமேஜ் யூனிக்காக இருக்கணும், அது செகண்ட் கண்டிஷன். பாருங்கள், எல்லாமே ஒரு இமேஜ் தான் இருக்குது. 1க்கு 2ன்ற இமேஜ், 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8 எல்லாமே யூனிக்காகவும் இருக்குது. ஸோ from the diagram, for every x belongs to x, there exists only one y belongs to y. So R is a function, therefore R is a function. R function சொல்லிட்டோம். அடுத்தது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டொமைன்னா என்ன சொல்லணும், எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். அப்போ 1 2 3 4 நாலுமே வரும். கோடொமைன்னா ஒயில் இருக்கிறது ஃபுல்லாக எழுதணும். 2 4 6 8 10ன்னு சொல்லிட்டு. ரேஞ்சுனா எதெல்லாம் இங்கே மேப் ஆகிருக்கோ அது மட்டும்தான். அப்போ 2 4 6 8 மட்டும் வரும். இதுதான் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ஓவர். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸுக்கு வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 -1 0 3 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். எஃப்க்கு எஃப்பில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, இஸ் எஃப் அ ஃபங்க்ஷன். அந்த எஃப்ன்றது ஃபங்க்ஷனாக இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அது என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் -2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு -2 -1 0 3ன்னு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சர். அதான் எலமெண்ட்ஸ். எஃப் ஆஃப் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க -2. எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்க இடத்துல -2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 நம்பர் அப்படியே தான் வரணும். அப்போ -2 ஸ்கொயர் பண்ணனா வரும், நமக்கு 4 கிடைக்கும். -2 4 -2 2. அடுத்தது -1, எக்ஸ் இருக்க இடத்துல -1 போடுங்க. -1 ஸ்கொயர் -2. அப்போ என்ன வரும், 1 -2 -1ன்னு ஆன்சர் கிடைக்கும். எஃப் ஆஃப் 0னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 0 0 ஸ்கொயர் -2 0 ஸ்கொயர் 0 தான். -2 போடும்போது 0 -2 -2. அடுத்தது 3. எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்ட் -2. 3 ஸ்கொயர் வந்து நமக்கு 9 -2. அப்போ 3 -2 7. இதை எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், இந்த எக்ஸும் இந்த ஒய் வர ஆன்சர் ஒய்யும் எழுதணும். -2 2 -1 -1 0 -2 3 7 இதான் எழுதணும். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இந்த எஃப்ன்றது ஃபங்க்ஷனாக இல்லையா. இது வந்து அப்படியே பார்த்தே சொல்லலாம், இதில் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னும் இது பண்ணலாம். ஆரோ டயக்ராம் போட்டால் நமக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நமக்கு எக்ஸில் என்னென்ன இருக்குது, -2 -1 0 3 அது 4யும் போட்டுக்கிட்டேன். நமக்கு வந்த ஆன்சர் 2 -1 -2 7 எழுதிட்டேன். இதை பார்க்கும் போதே தெரியும் எல்லாமே வேறு வேறு எலமெண்ட்டாக தான் இருக்குது, ஒரே ஆன்சர் வரல. ஸோ -2க்கு எனக்கு 2 வந்திருக்கு போட்டேன். -1க்கு -1 வந்திருக்கு. 0க்கு -2 வந்திருக்கு. 3க்கு 7 வந்திருக்கு. இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே என்ன வந்திருக்கு, நமக்கு இமேஜ் இருக்குது. எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது. எல்லாமே தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இமேஜ் தனித்தனியாக கிடச்சிருக்கு. ஸோ ஈச் எலமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப். டொமைன் ஆஃப் எஃப்னா ஒன்றும் இல்லை, நமக்கு எதுலேருந்து பேர் ஆகுது அதுதான் வந்து டொமைன். ஹேஸ் அ யூனிக் இமேஜ். யூனிக்னா தனியாக அது ஒன்று மட்டும்தான் இருக்கணும். ஸோ நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் இந்த எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு 2 செட் கொடுத்துட்டாங்க. R1 R2 R3 3 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸில் கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் -5 -5 1 3 4 ஒய்யில் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ரிலேஷன்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றா எழுதி அதுக்கு ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம ஈஸியாக ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். R1 -5a 1a 3b. ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் போடும்போது இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் போடக்கூடாது. எக்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் தான் எழுதணும். அப்போ -5 1 3 4 4மே எழுதணும். ஒயில் இருக்க ஏபிசி 3 எழுதுகிறோம். -5க்கு ஏ, 1க்கு ஏ, 3க்கு பி. நான் எல்லாத்தையுமே மேப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த 4க்கு எனக்கு எந்த இமேஜுமே இங்கே இல்லை. ஆனால் நம்ம கண்டிஷன் படி இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும். இந்த ஒன்றுத்துக்கு இமேஜ் இல்லாததுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. இது ரிலேஷன் தானே தவிர ஃபங்க்ஷன் கிடையாது. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 4 பிலாங்ஸ் டு எஸ், டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ் இன் ஒய். ஒயில் அதுக்கு இமேஜ் கிடையாது. அதனால் R1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்தது செகண்ட் R2 என்ன கொடுத்துருக்காங்க? -5b 1b 3a 4c. அதே மாதிரி போட்டுக்கணும். -5 1 3 4 போடணும். ஏபிசி போட்டுக்கிறோம். -5 எதோட எதுவாகணும்? பி. 1க்கு பி, 3க்கு ஏ, 4க்கு சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த எக்ஸில் இருக்க எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கா? இருக்குது. அப்புறம் அந்த இமேஜ் வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், 5க்கு 1 தான் இருக்குது, 1க்கும் 1 தான் இருக்குது, 3க்கும் 1 தான் இருக்குது, 4க்கும் 1 தான் இருக்குது. இந்த பி வந்து -5யோட இமேஜாகவும் இருக்குது, 1ஓட இமேஜாகவும் இருக்குது. ஆனால் வந்து எல்லாத்துலேருந்து ஒரு ஆரோ தான் போகுது பாருங்களேன். இதை வச்சு வந்து ரெண்டாவது இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. அதனால் R2ன்றது ஃபங்க்ஷன். ரெண்டு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் R2ன்றது ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு R3யில் என்ன கொடுத்துருக்காங்க? -5a 1a 3b 4c 1b. நம்ம எப்பயும் போல் எக்ஸுக்கு -5 1 3 4 போட்டுடணும். ஒய்க்கு ஏபிசி போடணும். நம்ம என்ன பண்ணோம்? அதை கொடுத்துருக்க மாதிரி மேப் பண்ணிக்கிறோம். -5a 1a 3b 4c 1b போட்டுட்டோம். இப்போ இது எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கா? எதனா ஒன்றுக்கு நம்ம இமேஜ் போடாமல் விட்டுருக்கோமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது என்ன? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், 1லேருந்து 2 இமேஜ் போகுது, 2 ஆரோ மார்க் போகுது. ஏன்ற இமேஜும் இருக்குது, பின்ற இமேஜும் இருக்குது. அதனால் ரெண்டாவது கண்டிஷன் இதில் ஃபுல்ஃபில் ஆகலை, இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ரெண்டாவது கண்டிஷன் நமக்கு வரல. அதனால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ 1 belongs to x has 2 images. A belongs to y and B belongs to y. என்ன, இதுக்கு 2 இமேஜ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்மளோட இமேஜ் அங்கே ஒன்று தான் தெரியும். அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ஸோ R3ன்றது ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. f(x) கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து f(1) என்ன, f(x+1) என்ன, f(x + f(1) என்னன்னு கண்டுபிடிக்கணும். f(x) என்ன கொடுத்துருக்காங்க? 2x - x². ஒன்றுமே இல்லை. அந்த எக்ஸ் இருக்க இடத்துலலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மாற்றி எழுதணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு f(1). ஸோ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 1 போடணும். 2x 2xக்கு பதிலாக 1. அப்போ 2 × 1 மைனஸ் x²னா அப்போ 1². 2 × 1 2 -1² 1 வரும். 2 - 1 1. அப்போ f(1)க்கு ஆன்சர் என்ன? 1. அடுத்தது f(x+1). எக்ஸ் இருக்க இடத்துலலாம் x+1 போடணும். 2 × x+1 மைனஸ் x+1 ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கனால x² போட்டாங்க. இங்கே x+1 ஹோல் ஸ்கொயர் போடணும். இந்த 2 அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x + 2 மைனஸ் x+1 the ஹோல் ஸ்கொயரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணனா கிடைக்கும். x² + 1 + 2x a + b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா.
இப்போ வந்து இந்த மைனஸை உள்ளே அப்படியே ஃபுல்லாக இது 2x + 2 மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் -x² -1 -2x ப்ளஸ் 2xும் -2xும் கேன்சல் ஆகிடும். -x² ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். இங்கே +2 - 1ன்னா ஆன்சர் +1 வரும். ஸோ +1 x² + 1. அப்போ f(x + 1) என்னது -x² + 1. அதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு f(x + f(1). இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. f(x + f(1)ன்றதும் f(x + 1)ன்றதும் வேறு வேறு. அதாவது f(a + b)ன்றதும் f(a + f(b)ன்றதும் வேறு. அதை சொல்கிறதுக்காக தான் இது மெயினாக அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு f(x) ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்கிறதுனால 2x - x² அப்படின்றத எழுதிடுறோம். ப்ளஸ் f(1)க்கு இங்கே தான் கண்டுபிடிச்சோம், 1ன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அதனால் அதை ஸ்ட்ரைட்டாக இங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது இங்கேயே இருக்கிறதுனால இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வரும், 2x - x² + 1 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு x²ஓட இது எழுதுகிறேன். ஸோ -x² + 2x + 1. f(x + f(1)ஓட ஆன்சர் என்ன வந்திருக்கு, -x² + 2x + 1 அப்படின்னு வந்திருக்கு. நல்லா பாருங்கள், f(x + 1)க்கு -x² + 1ன்னு வந்துச்சு. f(x + f(1)க்கு -x² + 2x + 1ன்னு வந்திருக்கு. ஸோ இதிலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, f(x + 1)ம் f(x + f(1)ன்னும் ஈக்குவல் இல்லை, ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு தெரியுது. இதோட ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.